வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான செய்தி தொகுப்பது. அந்த வகையில் முதலாவதாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 28ஆம் தேதி தொடங்குகிறது. வரும் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற ஆய்விற்கும் நிதியாண்டின் தொடக்கத்தில் இருந்தே பட்ஜெட்டை செயல்படுத்துவதற்கும் போதுமான அவகாசம் அளிக்கும் வகையில் 2017ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இதனால் அன்றைய தினத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. 2020 மற்றும் 2025ஆம் ஆண்டு வார இறுதியில் சனிக்கிழமை ஏற்கனவே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் வரும் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான கூட்டத்தொடர் வரும் 28ஆம் தேதி குடியரசுத் தலைவரின் உரையுடன் தொடங்குகிறது. அடுத்த நாளான 29ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகள் விடுமுறை நாட்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மாத காலம் ஒத்திவைக்கப்பட்டு மார்ச் 9 அன்று மீண்டும் கூடும். ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைகிறது. தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையில் திரிகோணமலை, யாழ்ப்பாணம் இடையே இன்று கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்றும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு கடல் பகுதி வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்பட்டது. மண்டபம் வடக்கு கோயில் வாடி கடற்கரை பகுதியில் இந்திய கடலோர காவல் படை அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் மீது மோதி 3 முதல் 5 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பின. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் தூண்டில் வளைவுகளுக்குள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், தங்கச்சிமடம், அக்காள்மடம், உச்சிப்புள்ளி உள்ளிட்ட இடங்களில் பகல் நேரத்தில் பனிமூட்டத்துடன் குளிர்ந்த காற்று வீசுவதால் வெளியே வர முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகினர். இதனிடையே கனமழை எச்சரிக்கையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருநெல்வேலிக்கு 90 பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்பு படையினர் வந்தனர். மேட்டுப்பாளையத்தில் உள்ள மாநில பேரிடர் மேற்கு படை ஆய்வாளர் சாமுண்டி தலைமையிலான இந்த குழுவினர் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் முகாமினர். ரப்பர் படகுகள், கயிறுகள், ஜெனரேட்டர்கள், விளக்குகள் உள்ளிட்ட வெள்ளக்கால மீட்பு பணிக்கு தேவையான பொருட்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக 2வது நாளாக இன்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பணியாற்றுவோர் சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். அதற்காக தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் நேற்று முதல் சென்னை மற்றும் பிற ஊர்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து இன்று வழக்கமான 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 1030 பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிற ஊர்களிலிருந்து இன்று கூடுதலாக 1550 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. நாளை 2852 பேருந்துகளும் 12ஆம் தேதி 6392 பேருந்துகளும் என இயக்கப்பட உள்ளன. இதேபோன்று ஜனவரி 13ஆம் தேதி 7842 பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் போகி தினத்தன்று 8087 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பொதுமக்களின் வசதிக்காக சென்னை கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரம் பேருந்து நிலையங்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 24 மணி நேரமும் இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கலை ஒட்டி நெல்லையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கும், கோவை போத்தனூரில் இருந்து செங்கோட்டைக்கும் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் 12ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் காலை 7:40 மணிக்கு மேட்டுப்பாளையம் சென்றடையும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மறுமார்க்கமாக மேட்டுப்பாளையத்தில் 13ஆம் தேதி மாலை 7:45 மணிக்கு புறப்பட்டு
அடுத்த நாள் காலை 4:45 மணிக்கு சிறப்பு ரயில் திருநெல்வேலி சென்றடையும். மேலும் கோவை போத்தனூரில் 14ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் செங்கோட்டைக்கு அடுத்த நாள் காலை 11:30 மணிக்கு சென்றடையும். மறுமார்க்கமாக வரும் 15ஆம் தேதி செங்கோட்டையில் இரவு 8:45 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் மாலை 7:30 மணிக்கு போத்தனூரை சென்றடையும். இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. எந்த ஆதிக்கத்திற்கும் தலைகுனியாமல் தமிழ்நாட்டை தலைசிறந்த மாநிலமாக உருவாக்குவதே 2026 தேர்தலின் வாக்குறுதி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பொதுமக்கள் சிலர் தங்கள் கனவுகளை மேடையில் தெரிவிக்க நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தார். சொன்ன கோரிக்கை மினி பஸ் சொல்றீங்க, அதை என்னன்னு பார்த்து விசாரிச்சு உடனே நடவடிக்கை கூட காலப்படாமல் நல்லபடி. பிறகு பேசிய முதலமைச்சர், பேரவையில் நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாக்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதே ஆளுநரின் முதல் வேலையாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். எந்த ஆதிக்கத்துக்கு தலைகுனியாம வெல்வோம் ஒன்றாகன்னு மண் மொழி மானம் காக்க நிமிர்ந்து நிற்கிறோம். நம்மோட தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உயர்த்துவேன். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2026 தேர்தலுக்கு தரக்கூடிய வாக்குறுதி. மத்திய அரசு தொடர்ந்து நிதி கொடுக்காத போதும் மத்திய அரசின் தரவுகளில் கூட தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சபரிமலையில் கட்டுக்கடங்காத கூட்டம் தொடர்வதால் பம்பையிலே பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சபரிமலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக புதிதாக சில கட்டுப்பாடுகளை விதிப்பதுடன் ஏற்கனவே இருக்கும் கட்டுப்பாடுகளை கடுமையாக்கவும் சன்னிதான காவலர்கள் திட்டமிட்டுள்ளனர். மகர விளக்கு உற்சவ காலம் நிறைவடைய சில நாட்களை உள்ளதால் சபரிமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் எருமேலியில் இருந்தே பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மலையேறும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் முடிந்த பிறகும் 2 நாட்கள் வரை சன்னிதானத்திலேயே தங்குவதால் சன்னிதானத்தில் கூட்டம் அதிகரித்திருப்பதோடு புதிதாக சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களும் மலையேறி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 18ஆம் படி ஏறுவதற்கு நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருப்பதால் பம்பையிலேயே காவலர்கள் தடுத்து நிறுத்தி அனுப்பி வருகின்றனர். மகரவிளக்கு நாளான ஜனவரி 14 அன்று நேரடி முன்பதிவு மற்றும் ஆன்லைன் மூலம் 30,000 பேர் என மொத்தம் 35,000 பேர் மட்டுமே சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். ஜனவரி 19ஆம் தேதி இரவு வரை மட்டுமே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை கோவிலில் துவாரபாலகர் சிலைகளில் இருந்து 4 கிலோ தங்கம் திருடப்பட்ட விவகாரம் தொடர்பாக தலைமை அர்ச்சகர் கண்டரரு ராஜீவருவை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவாரபாலகர் சிலைகள், அதன் அருகே இருந்த 2 தூண்கள், கருவறை கதவுகளில் பதிக்கப்பட்ட தங்க முலாம் பூசிய செப்பு கவசங்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டன. ஆனால் அவற்றில் தங்கத்தின் எடை குறைந்ததாக புகார் எழுந்ததை அடுத்து கேரள உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு 2 வழக்குகளையும் பதிவு செய்து விசாரித்து வருகிறது. தங்க கவச புதுப்பிப்பு பணிக்கான செலவை ஏற்ற பெங்களூரு தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போற்றி, திருவிதாங்கூர் தேவசம் வாரிய முன்னாள் தலைவர்கள் வாசு, பத்மகுமார், புதுப்பிப்பு பணியை மேற்கொண்ட சென்னை நிறுவனத்தின் CEO பங்கஜ் பண்டாரி உட்பட 10 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலும் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய உன்னிகிருஷ்ணன் போற்றியை சபரிமலைக்கு அழைத்து வந்தவர் என்ற முறையிலும் தலைமை அர்ச்சகர் கண்டரரு ராஜீவருவிடம் திருவனந்தபுரத்தில் உள்ள அலுவலகத்தில் வியாழக்கிழமையன்று சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது. விடிய விசாரணை தொடர்ந்த நிலையில் அதிகாலை 4:30 மணிக்கு ராஜீவரு கைது செய்யப்பட்டார். தங்கத்தை திருடியதில் உன்னிகிருஷ்ணன் போற்றிக்கு அவர் உடந்தையாக இருந்ததாக கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாதது குறித்து விளக்கம் அளிக்காவிட்டால் தொடர்புடைய அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாதது குறித்து தொடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தலைமைச் செயலாளர் முருகானந்தம், சட்டம் ஒழுங்கு ADGP ஆகியோர் காணொலி மூலம் ஆஜரான நிலையில் அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டது. அப்போது 144 தடை உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன்பு அங்கு நேரடியாக ஆய்வு செய்தீர்களா என மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் நீதிபதி கேள்வி எழுப்ப காவல்துறையின் பரிந்துரை பேரில் உத்தரவிட்டதாக ஆட்சியர் பதிலளித்தார்.
கோயிலுக்கு சொந்தமான கல்லத்தி மரத்தில் சந்தனக்கூடு திருவிழாவிற்கான கொடியேற்றத்தின் போது தர்கா சார்பில் கொடி நாட்டப்பட்டது குறித்து ஏன் புகார் அளிக்கவில்லை என நீதிபதி வினவிய நிலையில் அது குறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்படும் என கோயில் நிர்வாகம் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. தொடர்ந்து அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கிய நீதிபதி நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாதது குறித்து விளக்கம் அளிக்காவிட்டால் தொடர்புடைய அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தமிழ்நாட்டில் பல்வேறு கல்லூரிகளிலும் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருச்சியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் மாணவிகள் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். கயிறு இழுத்தல், இசை நாற்காலி உள்ளிட்ட போட்டிகளும் நடைபெற அவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். பாரம்பரிய திருவிழாவா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நாங்கள் ஃபேமிலிஸோட பண்ணாம கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டோம். பட் இந்த லாஸ்ட் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட அதர் ஃப்ரெண்ட்ஸோடையும் நாங்கள் இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம். தஞ்சாவூர் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் பொங்கல் விழாவின் போது இசைக்கு ஏற்ப மாணவ மாணவிகள் நடனமாடி மகிழ்ந்தனர். உதகையில் உள்ள அரசு கலைக்கல்லூரியிலும் மாணவ மாணவிகள் பொங்கல் பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடினர். ஹாப்பியாக இருப்போம் நாங்கள் எல்லாருமே பொங்கல்னால. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி பொங்கல் எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நாங்கள் விஷ் பண்ணுறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டையில் உள்ள அரசு மகளிர் கல்லூரியில் பொங்கல் பண்டிகையின் போது மாணவிகள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பனிமூட்டம் காரணமாக மதுரையில் மல்லிகைப்பூ வரத்து குறைந்ததால் அதன் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. வரத்து குறைந்ததாலும் பொங்கல் பண்டிகை காலம் காரணமாகவும் தேவை அதிகரித்திருப்பதால் மல்லிகைப்பூ விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் இயல்பாக 1 கிலோ 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் மல்லிகைப்பூ விலை பல மடங்கு உயர்ந்து 1 கிலோ 8000 ரூபாய் முதல் 9000 ரூபாய் வரை விற்பனையானது. கிலோ 250 ரூபாயாக இருந்த கனகாம்பரம் விலை 600 ரூபாயாகவும் 300 ரூபாயாக இருந்த பிச்சிப்பூ விலை 1000 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட முல்லைப்பூ விலை 1200 ரூபாயாக உயர்ந்துள்ளது. பொங்கல் முடிஞ்சாலும் இந்த விலை ஓரளவுக்கு நீடிக்கும். மல்லிகைப்பழம் 8000 7000 போயிட்டு தான் இருக்கும். அடுத்து பங்குனி சித்திரைலாம் வரத்து கூட வரும். இந்த பனிகாலம் குறைஞ்சா தான் வரத்து கூட வரும், பூ விலை மலிவாக வரும். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் 1 கிலோ 3000 ரூபாயாக இருந்த மல்லிகைப்பூ விலை 5000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. பிச்சிப்பூ கிலோ 1300 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1500 ரூபாய்க்கும், அரளிப்பூ 180 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வேப்பூரில் நடந்த தேமுதிக மாநாட்டில் கூட்டணி குறித்த அறிவிப்பை பிரேமலதா விஜயகாந்த் வெளியிடவில்லை. தேமுதிக தொண்டர்களை மதிப்பவர்களுடன் கூட்டணி அமைக்கப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கடலூர் அருகே நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் பேசிய அவர் யாருடன் கூட்டணி என முடிவெடுத்து விட்டதாக கூறினார். கூட்டணி விவகாரத்தில் சாணக்கியனாக இருக்க விரும்புவதாக பிரேமலதா தெரிவித்தார். நம்ம இவ்வளவு நாள் சத்திரியனா வாழ்ந்துட்டோம், இனிமேல் கடலூர் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்க விட்டதாக கூறிய பிரேமலதா தற்பொழுது மீண்டும் சஸ்பென்ஸ் வைத்துள்ளார். காங்கிரஸ் கூட்டணியை எதிர்பார்த்து தவிக தலைவர் விஜய் ஏமாற வேண்டாம் என தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். கடலூர் தேமுதிக மாநாட்டில் பேசிய விஜயபிரபாகரன் காங்கிரஸ் கூட்டணி குறித்து விஜய்க்கு அட்வைஸ் வழங்கினார். காங்கிரஸ் என்ற கட்சி அவங்க கூட்டணி அவங்க பேரை பேசுறதுக்காக உங்க படத்தை சப்போர்ட் பண்றாதீங்க, நம்பிராதீங்க. அதை தூண்டில போடுற மாதிரி மீன் மாட்டிக்காதீங்க. நீங்க நல்லா வரணும், சின்ன அட்வைஸ் அதுதான். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு விருதுநகர் எனக்கு தெரியும். தொடர்ந்து பேசிய தேமுதிக பொருளாளர் சுதீஷ் பிரேமலதா விஜயகாந்த் துணை முதல்வராக தான் விரும்புவதாக தெரிவித்தார். 2011 தலைவர் அவர்கள் 29 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் சட்டசபைக்கு சென்றார். மீண்டும் அதே தொகுதியிலே தேமுதிக வெற்றி பெற்று நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. சீட்டு எண்ணிக்கையில் பேரம் பேசுவதில் தவறில்லை எனவும் விஜயகாந்த் வழியில் பிரேமலதாவும் புதுயுகம் படைப்பார் எனவும் சுதீஷ் கூறினார்.
கொலை வழக்கில் தடி சிபிஐ எம்எல்ஏ ராமச்சந்திரனை விடுதலை செய்து கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தடியை அடுத்த பி. குருபரப்படியைச் சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியில் மாவட்ட நிர்வாகியாக இருந்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி வீட்டில் இருந்து வெளியே சென்ற பாஸ்கர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இந்நிலையில் கடந்த 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி உடல் எரிந்த நிலையில் கர்நாடக மாநிலம் மாலூல் மாவட்ட எல்லையில் பாஸ்கர் சடலமாக மீட்கப்பட்டார். இவ்வழக்கில் தடி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ராமச்சந்திரன், அவரது அண்ணன் வரதராஜன், மாமனார் லகுமையா உட்பட 13 பேர் மீது தடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் 13 ஆண்டுகளாக நடந்து வந்த நிலையில் நீதிபதி லதா தீர்ப்பளித்தார். குற்றம் சாட்டப்பட்ட 13 பேரில் ஒருவர் ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் குற்றச்சாட்டுகள் சரிவர நிரூபிக்கப்படவில்லை என கூறி தடி எம்எல்ஏ ராமச்சந்திரன் உட்பட 12 பேரையும் வழக்கில் இருந்து விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டார். ஐபேக் நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனைகளுக்கு எதிராக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திரட்டிய கூட்டமே இது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காக தேர்தல் வியூகம் வகுக்கும் நிறுவனமான ஐபேக் பணியாற்றி வருகிறது. இந்த நிலையில் நிலக்கரி மோசடி வழக்கில் தொடர்புள்ளதாக குற்றம் சாட்டி ஐபேக் நிறுவனர் பிரதீக் ஜெயினின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அப்போது மம்தா பானர்ஜி அனுமதியின்றி புகுந்து முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அதே சமயம் தங்கள் தேர்தல் வியூகத்தை திருட அமலாக்கத்துறையை மத்திய பாஜக அரசு ஏவி உள்ளதாக குற்றம் சாட்டி கொல்கத்தாவின் ஜாதவ்பூரிலிருந்து ஹஸ்ரா சந்திப்பு வரை 6 கிலோமீட்டருக்கு மம்தா பானர்ஜி பிரம்மாண்ட பேரணி மேற்கொண்டார். இதனிடையே இது தொடர்பான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்ற வளாகத்தில் அதிக கூட்டம் கூடியதால் வழக்கை ஒத்திவைத்துவிட்டு நீதிபதி பாதியிலேயே எழுந்து சென்று விட்டார். வார விடுமுறை முடிந்து புதன்கிழமை வழக்கு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா மீது 50% வரை வரி விதிக்க பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் டிரம்பை அழைத்து பேசாததே காரணம் என்று அமெரிக்காவின் குற்றச்சாட்டை இந்தியா மறுத்துள்ளது. அமெரிக்காவின் தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் ஹோவர்ட் லுட்னிக் அதிபர் டிரம்பிடம் பிரதமர் நரேந்திர மோடி பேசவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கூடிய மத்திய அரசு கடந்த ஓராண்டுக்கு மேலாக இந்தியா அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக கூறியுள்ளது. இது தொடர்பாக விளக்கமளித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பிரதமர் நரேந்திர மோடியும் அதிபர் டிரம்பும் கடந்த ஆண்டு 8 முறை தொலைபேசி வாயிலாக பேசியதாக கூறினார். The United States were committed to negotiating a bilateral trade agreement with the US as far back as 13th of February last year, that is. Since then, two sides have held multiple rounds of negotiations to arrive at a balanced and mutually beneficial trade agreement. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது 500% வரி விதிக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கையை இந்தியா ஆராய்ந்து வருவதாகவும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்னும் கோரிக்கை வலியுறுத்தி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடங்கினர். அரையாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட போதிலும் இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். 15வது நாள் போராட்டத்தில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே உள்ள அண்ணா சிலையில் தொடங்கி தலைமை செயலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். 3 மாதத்தில் முடியும் குழு 3 வருடம் ஆகியும் இன்னும் முடியாம தொடர்ந்து அவர்கள் இன்னும் காலதாமதம் ஆகும், இன்னும் நாள் ஆகும், எங்களுக்கு இன்னும் நேரம் பத்தல, நாள் பத்தலைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தனாலதான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 15வது நாளா இது அரசோட கையில தான் இருக்கு. வாலாஜா சாலையில் அவர்களை காவல்துறையினர் தடுத்த நிலையில் இடைநிலை ஆசிரியர்கள் அங்கேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த வழியாக போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது.
தமிழ்நாடு வக்பு வாரியம் செயல்பட இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வக்பு வாரியத்திற்கு தலைவர் உட்பட 10 பேரை நியமனம் செய்து கடந்த ஆண்டு நவம்பர் 28இல் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து மத்திய அரசின் ஒருங்கிணைந்த வக்பு மேலாண்மை சட்டத்தை முறையாக பின்பற்றாமல் வாரிய உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறி வழக்கறிஞர் சௌகத் அலி முகமது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் சட்ட விதிகளின்படி வக்பு வாரியத்தில் மொத்தமுள்ள உறுப்பினர்களில் 2 பேர் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும், மாநில பார் கவுன்சிலில் இருந்து ஒரு உறுப்பினர் நியமிக்கப்பட வேண்டும் என்பன போன்ற விதிகள் பின்பற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதத்தை கேட்ட நீதிபதிகள் தமிழ்நாடு வக்பு வாரியம் செயல்பட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டதோடு வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கரூரில் மத்திய தடயவியல் துறை அதிகாரிகள் 6 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மேற்பார்வையில் சிபிஐ விசாரித்து வருகிறது. வழக்கில் வேலுச்சாமிபுரம் மக்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறாய்வு செய்த மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தடயவியல் துறை அதிகாரிகள், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் கரூருக்கு சென்றனர். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் உயர் ரக தொழில்நுட்ப கேமராவுடன் அந்த பகுதியை அடைவீடு செய்து விசாரணை நடத்தினர். 41 பேர் உடற்கூறாய்வு செய்யப்பட்ட கரூர் அரசு மருத்துவமனை உடற்கூறாய்வு பகுதியிலும் ஆய்வு செய்து மருத்துவர்களிடம் விளக்கம் கேட்டனர். மத்திய தடயவியல் துறை அதிகாரிகளின் விசாரணை 6 மணி நேரமாக நடைபெற்றது. பிரதமர் மோடி இன்னும் 2 வாரங்களில் தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி வரும் 23ஆம் தேதி மதுரைக்கு வருகை தர இருக்கிறார். தேர்தலுக்காக கடந்த ஏப்ரல் மாதமே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. அண்மையில் இந்த கூட்டணியில் அன்புமணி தரப்பிலான பாமகவும் இணைந்தது. கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார். இந்த நிலையில் மோடியின் தமிழக வருகை கவனம் பெற்றுள்ளது. மதுரை பாண்டிக்கோவில் அருகேயுள்ள அம்மா திடல் மைதானத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளார். இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமரின் தமிழக வருகைக்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வரும் 20ஆம் தேதி தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னை வரவுள்ள நிலையில் அப்போது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடும் இறுதி செய்யப்படும் என்று தெரிகிறது. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தொகுதி பங்கீடு விவரங்கள் பிறகு கூறுவதாக செய்தியாளரிடம் தெரிவித்தார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய இபிஎஸ்ஐ அவருடைய இல்லத்தில் நைனா நாகேந்திரன் சந்தித்தார். பிறகு செய்தியாளரிடம் பேசிய நைனா நாகேந்திரன் பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழ்நாடு வருகை குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருக்கிறது. பிரைம் மினிஸ்டர் வருகையை ஒட்டி ஆலோசித்தோம். பாஜகவிற்கான தொகுதிகள் எத்தனை என்பதை பிறகு கூறுவதாகவும் அவர் தெரிவித்தார். அது அப்புறம் சொல்றேன். அமைச்சரவையில் பாஜக பங்கு பெறுமா என்ற கேள்விக்கு நைனா நாகேந்திரன் பதிலளிக்காமல் சென்றார். கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில், கொள்கை சார்ந்த மதவாத வகுப்புவாத சக்திகளை தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாத அளவிற்கு தடுக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்துகின்ற முயற்சி வெற்றி பெறுமேயானால் அதனால் பலனடைய போவது அதிமுக பாஜக கூட்டணிதான் என்றும், அதிமுகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் காலூன்ற பாஜக முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா கூட்டணியை பலவீன படுத்தக்கூடிய முயற்சியின் மூலமாக மதசார்பற்ற கொள்கைகளுக்கு பின்னடைவு ஏற்படுத்துவதற்கு எந்த வகையிலும் காங்கிரஸ் கட்சியினர் அனுமதிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் கட்சி அமைத்த 5 குழுவினர் திமுகவுடன் முதற்கட்டமாக பேசி இருக்கிறார்கள் என்றும், காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்டக்கூடிய செல்வ பெருந்தகை, அகில இந்திய காங்கிரஸ் தலைமையோடு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இது குறித்து பொதுவெளியில் காங்கிரஸ் கட்சியினர் எவரும் கருத்து கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையை புரிந்து கொண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினர் தமிழ்நாட்டின் நலன், தேசிய நலனை பாதுகாக்க சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டுள்ளார்.
தாவேகா தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக அருண்ராஜ், ஜேசிடி பிரபாகரன், ராஜ்மோகன் உள்ளிட்டோர் அடங்கிய 12 பேர் கொண்ட குழுவை அந்த கட்சியின் தலைவர் விஜய் நியமித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் டிஎஸ்கே மயூரி, பேராசிரியர் சம்பத்குமார், அருள் பிரகாசம், பரணி பாலாஜி, முகமது பர்வேஸ், DK பிரபு, கிறிஸ்டி பிருத்வி, தேன்மொழி பிரசன்னா, M சத்யகுமார் உள்ளிட்டோர் அடங்கிய தேர்தல் அறிக்கை குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு பொதுமக்கள், சிறு குறு தொழில் அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், விவசாய சங்கங்கள், கல்வியாளர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களையும் தேவைகளையும் அறிந்து தரவுகளை பெறவுள்ளதாக விஜய் தெரிவித்துள்ளார். அவர்களிடமிருந்து பெறப்படக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு மக்களையும் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய வகையில் தேர்தல் அறிக்கையை தயார் செய்ய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் அண்மையில் இணைந்த ஜேசிடி பிரபாகர், மயூரி உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மாநில நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் இடம்பெறாதது பேசுபொருளாகியுள்ளது. நெல்லை ஏடிஎம் மையங்களில் நிரப்ப வேண்டிய 1,32 லட்சம் ரூபாய் பணத்தை கையாடல் செய்த தனியார் நிறுவன கிளை மேலாளரை காவல்துறை கைது செய்துள்ளது. பொள்ளாச்சியைச் சேர்ந்த செல்வகுமார் வங்கிகளில் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு ஏடிஎம்களில் செலுத்தும் CMS எனும் தனியார் நிறுவனத்தில் திருநெல்வேலி கிளை மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி முதல் ஜனவரி 3 வரையிலான 10 நாட்களில் நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏடிஎம்களில் செலுத்துவதற்காக எடுத்துச் சென்ற பணத்தை செல்வகுமார் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. வங்கிகளில் எடுத்த பணத்தை ஏடிஎம்மில் நிரப்பிய பணத்திற்கும் வித்தியாசம் தொடர்ந்து அதிகரித்து வந்ததை சந்தேகப்பட்டு தனியார் நிறுவனத்தின் முதுநிலை மண்டல மேலாளர் ஹரிஹரன் கணக்குகளை சரிபார்த்துள்ளார். இதில் 1,32 லட்சம் ரூபாய் பணம் குறைந்ததால் அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தச்சநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் செல்வகுமார் ஆன்லைன் டிரான்ஸ்பர் மூலமாக ஏடிஎம்களில் செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தாமல் சட்டவிரோதமாக வேறு கணக்குகளுக்கு மாற்றியிருப்பது உறுதி செய்யப்பட்டது. விடுமுறை நாட்களிலும் பலமுறை செல்வகுமார் பணிக்கு சென்று ஏடிஎம் மையங்களில் உள்ள காவலாளிகளை மிரட்டி பணத்தை கையாடல் செய்திருப்பதும் அம்பலமானது. இதையடுத்து நெல்லை தச்சநல்லூர் காவல்துறையினர் செல்வகுமாரை கைது செய்தனர். திருநெல்வேலி அரசு மகளிர் கல்லூரி மாணவி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய புகாரில் கைதான கல்லூரி முதல்வர் ஜாமீனில் வந்த நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். திருநெல்வேலி ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி மாணவி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பதிவிட்டதாக கல்லூரி முதல்வர் சுமிதா மற்றும் அவரது கணவர் கடந்த 6ஆம் தேதி சைபர் கிரைம் காவலர்களால் கைது செய்யப்பட்டனர். ஆனால் அன்றிரவே 2 பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். தொடர்ந்து அவர்கள் கல்லூரியில் நடைபெற்ற மடிக்கணினி வழங்கும் விழாவில் பங்கேற்றனர். இதற்கு மாணவர் சங்கத்தினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்நிலையில் சுமிதா பணியிடை நீக்கம் செய்து கல்லூரி இயக்குநர் உத்தரவிட்டார். அந்த கல்லூரியில் 4000 மாணவிகள் பயிலும் நிலையில் விரைவில் தற்காலிக முதல்வர் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை புத்தக காட்சிக்கு முதல் நாளே ஏராளமான வாசகர்கள் வருகை புரிந்து தங்களுக்கு தேவையான புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கினர். தமிழ் நூல்களுக்காக 428 அரங்கங்கள், ஆங்கில நூல்களுக்காக 256 அரங்குகள், 24 பொது அரங்குகள் என 1000த்திற்கு மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு முழுக்க போறேன், பல ஊர்களில் போய் பேசுறேன். குறிப்பாக ஐடியில் வேலை பார்க்குறவங்க, வேலைக்கு போயிட்டவங்க, அன்எம்ப்ளாய்ட்ஸாக இருக்குங்க, இப்படி எல்லாருமே புதுசாக வாசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புத்தகம் வந்துச்சுன்னா 300 பேர் படித்தா அதிகம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் படிக்கிறாங்க. இந்த இலக்கியத்தை அரசியல் பார்வையோடு அணுகி அனைத்து மக்களுடைய வாழ்வியலும் அரசியலும் புரிஞ்சுக்கிட்டு இந்த படைப்புகளை வாசிக்க வேண்டியது அவசியமா பார்க்கிறேன். இலக்கியம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தோட பொழுதுபோக்கு அல்ல. இது முதல் முறையாக புத்தக காட்சியில் தபால் துறையின் 2 அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. இங்கு ஆதார் புதுப்பித்தல், ஆதாரில் பெயர் மாற்றம், முகவரி மாற்றம் மற்றும் அஞ்சல் துறை ஆயுள் காப்பீடு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பீட் போஸ்ட் புக்கிங் மற்றும் ஏனைய சிறு சேமிப்பு கணக்கு துவக்குதல், போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி எல்லா சர்வீசஸுமே நாங்க இங்க ப்ரொவைட் பண்றோம். மேலும் இங்கு வாங்கும் புத்தகத்தை வேறு ஊர்களுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பிக் கொள்ளவும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சொர்க்கவாசல் திறந்து 10 நாட்களில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 7,83,000 பேர் வழிபட்டுள்ளனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த 30ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. 10 நாட்கள் திறந்திருந்த சொர்க்கவாசல் வியாழக்கிழமை அன்று நள்ளிரவில் அடைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 10 நாட்களில் ஏழுமலையானை வழிபட்ட பக்தர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்களை தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு வெளியிட்டார். இதுவரை இல்லாத அளவுக்கு 10 நாட்களில் 7,83,000 பக்தர்கள் சொர்க்கவாசல் பிரவேசம் செய்திருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு 6,83,000 பக்தர்கள் சொர்க்கவாசல் பிரவேசம் செய்தனர். శ్రీవారి ఉండి ఆదాయం 41,14,00,000 అనే లెక్కలు చూపిస్తున్నాయి. భక్తులకు విక్రయించినటువంటి లడ్డూలు
44 లక్షల లడ్డూలు. ஏழுமலையானுக்கு 50 டன் மலர்கள், 10 டன் பழங்கள் உள்ளிட்டவை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டதாகவும் PR நாயுடு கூறினார்.